தமிழக அரசியல் களம். நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் ஓர் ஒப்பீட்டு ஆய்வு. கொள்கை ரீதியான முரண்பாடும் மோதலும். நாம் தமிழர் கட்சி தூய தமிழ் தேசியம் என்ற ஒற்றை புள்ளியில் இயங்குகின்றது. ஆனால் விஜய் தனது கொள்கையாக மதசார்பற்ற சமூக நீதி தமிழ் தேசியம் என்பதை முன்வைக்கின்றார். திராவிட எதிர்ப்பு வெஸ் திராவிட ஏற்பு. சீமான் திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறு என பிரித்து பார்க்கின்றார். விஜய் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் என்று கூறுவதன் மூலம் திராவிட கொள்கையின் பற்றுள்ள இளைஞர்களையும் ஈர்க்க முயல்கின்றார். இதன் விளைவாக இது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை ரீதியாக தீவிர தன்மையை மென்போக்கு வாக்காளர்களிடம் கேள்விக்குறியாக்கும். இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள். தமிழக அரசியல் சுமார் 20% முதல் 25% வரை இருக்கும் இளைஞர் வாக்காளர்களே வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளனர். வாக்கு பிரிவு. கடந்த தேர்தல்களில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக இளைஞர்கள் சீமானை ஆதரித்தனர். தற்போது விஜய் திரையாளுமை அந்த இளைஞர் பட்டாளத்தை அவர் பக்கம் இழுக்க வாய்ப்புள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் கிளைகள் மற்றும் தீவிரமான தொண்டர் படை உள்ளது. விஜய் இந்த திரை கவர்ச்சியை ஒரு வலுவான தேர்தல் கட்டமைப்பாக மாற்றுவதில்தான் சீமானுக்கு அவர் தரும் சவாலின் வீரியம் அடங்கியுள்ளது. சமூக ரீதியான தாக்கம். தமிழகத்தில் குறிப்பிட்ட சமூக வாக்கு வங்கிகளை நாம் தமிழர் கட்சி ஒருமுகப்படுத்த முயன்று வரும் வேளையில் விஜய் அனைத்து சமூகத்தையும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார். விஜய் தனது உரைகளில் மதவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை தீவிரமாக எடுப்பதால் சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் நாம் தமிழர் மற்றும் திமுக ஆகிய கட்சிகளிடம் இருந்து விலகி விஜயை நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். காரணம் நாம் தமிழர் கட்சியின் நிலை, தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கம். கூட்டணி பெரும்பாலும் தனித்து போட்டியிட்டு கூட்டணிக்கு தயார் என்ற சமிச்சை. இலக்கு தமிழ் தேசிய அரசு, திராவிட தேசிய இணக்கமான ஆட்சி. சவால் வாக்குகள் சிதறடிப்பதை தடுத்தல், கொள்கை தெளிவை மக்களிடம் கொண்டு சேர்த்தல். சீமானின் அரசியல் எதிர்காலமும் விஜயின் சவாலும். விஜயின் வருகையை தொடக்கத்தில் வரவேற்ற சீமான் தற்போது அவரை கடுமையாக விமர்சிப்பதன் பின்னால் இருக்கும் முக்கிய காரணம் இடம்பிடிப்பு. முதன்மையான எதிர்ப்பாளர் பிம்பம். திராவிட கட்சிகளின் பிரதான எதிர்ப்பாளரான தன்மை நிலை நிறுத்தியிருந்த சீமானுக்கு அதே இடத்தில் விஜய் வந்து அமர்வது அரசியல் ரீதியான பின்னடைவை தரும். ஊடக வெளிச்சம் சீமானிடமிருந்து விலகி விஜய் பக்கம் திரும்புவது ஒரு நீண்ட கால போராட்டத்தை முன்னெடுக்கும் கட்சிக்கு சோர்வை தரக்கூடும். விஜயின் அரசியல் வருகை என்பது வெறும் ஒரு நடிகரின் வருகை மட்டுமல்ல, அது தமிழகத்தின் மாற்று அரசியல் வடிவத்தையே மாற்றியமைக்கப் போகும் ஒரு நிகழ்வு. விஜய் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை பிரிப்பது என்பது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளுக்கும் ஒரு வகை சாதகமாகவே அமையும். ஏனெனில் மாற்று வாக்குகளை சிதறடிப்பதன் மூலம் ஆளுங்கட்சி அல்லது பிரதான எதிர்க்கட்சி குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வழிவகுக்கும். இருப்பினும் சீமானின் 15 வருட கால உழைப்பும் விஜயின் மக்கள் செல்வாக்கும் ஒரு புள்ளியில் இணைவதால் மட்டுமே அரசியல் களத்தில் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்த முடியும். தனித்தனியாக போட்டியிடும் பட்சத்தில் அது ஒருவரை ஒருவர் பலவீனப்படுத்தும் போக்காக முடியும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. தமிழக அரசியல் வரலாறு என்பது எப்போதும் ஒரு பெரும் ஆளுமைகளை சுற்றியே சுழன்று வந்துள்ளது. காமராயர், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, கருணாநிதி என நீடித்த இந்த மரபு தற்போது சித்தாந்த ரீதியாக சீமான், விஜய் என்ற புதிய மோதலை நோக்கி நகர்கின்றது. இது வெறும் தேர்தல் போட்டி மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தின் எதிர்பார்த்த அரசியல் திசையை தீர்மானிக்கும் ஒரு கருத்தியல் யுத்தமாகும். ஒரு அரசியல் கட்சி தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்கள் என இரு தரப்பினர் தேவை. சீமானின் பலம்
நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த 15 வருட காலங்களாக உருவான அர்ப்பணிப்புள்ள தொண்டர் படை உள்ளது. இவர்கள் தேர்தல் வெற்றியை தாண்டி சித்தாந்தத்திற்கான களத்தில் நிற்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு இருப்பது ரசிகர் மன்றம் என்ற அமைப்பு. இதை ஒரு அரசியல் கட்சி அமைப்பாக மாற்றுவது விஜய்க்கு இருக்கும் மிகப்பெரிய சவால். ரசிகர்களையும் தொண்டர்களாகவும் பொதுமக்களை வாக்காளர்களாகவும் மாற்றும் வித்தையில்தான் விஜயின் வெற்றி அடங்கியுள்ளது. இந்த இருவருக்கும் இடையிலான மிக முக்கியமான மோதல் புள்ளி இதுதான். நாம் தமிழர் ஆளத் தகுதியானவர் யார் என்பதற்கு இனவாத அடிப்படையிலான வரையறையை சீமான் முன்வைக்கின்றார். இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றாலும் பிற மாநிலத்தவர் அல்லது பிறமொழி பேசுபவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தமிழக வெற்றி கழகம் விஜய் தனது கொள்கையில் பிறப்பெங்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை முன்வைப்பதன் மூலம் சீமானின் தீவிர நிலைப்பாட்டிற்கு ஒரு மென்மையான மாற்றாக தன்னை காட்டிக்கொள்கின்றார். இது நடுநிலை வாக்காளர்களை எளிதில் ஈர்க்கின்றது. நவீன அரசியல் என்பது பிம்பங்களால் ஆனது. சீமானின் பேச்சுத்திறன், மேடை பேச்சுக்கள் மூலம் இளைஞர்களை கவர்ந்த சீமானுக்கு தற்போது விஜயின் மௌனமும் அவரது ஒரு சில வரிகளும் பெரும் சவாலாக மாறியுள்ளன. விஜயின் மௌனம். விஜய் குறைவாக பேசுவது அவர் மீது ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது. ஆனால் தேர்தல் நெருங்கும் போது நேரடி விவாதங்களிலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் அவர் எப்படி செயற்படுவார் என்பது சீமானின் நீண்டகால அனுபவத்தோடு ஒப்பிடப்படும். 2026 உருவாகும் மூன்றாம் தரப்பு வெற்றிடம். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் வலுவான கூட்டணி அமைப்புகளை வைத்துள்ளன. இந்த இரு அணிகளுக்கும் செல்ல விரும்பாத சுமார் 15% முதல் 20% வரையிலான வாக்குகள் இதுவரை நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகளுக்கு சென்றன. தற்போது விஜய் களத்தில் வருவதால் இந்த மாற்று வாக்குகள் சிதறும். இது திராவிட கட்சிகளுக்கு மறைமுகமாக சாதகமாக அமையக்கூடும். ஒருவேளை சீமானும் விஜயும் ஒரு கூட்டு ஒப்பந்தத்திற்கு வந்தால் மட்டுமே இந்த வாக்குகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்க முடியும். தமிழக அரசியலில் சமூக வலைதளங்கள் இன்று அதிகாரப்பூர்வ தேர்தல் களமாக மாறிவிட்டன. நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் சமூக வலைதளங்களில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் விவாதம் செய்பவர்களாகவும் அறியப்படுகின்றார்கள். விஜயின் ரசிகர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் மிக பெரியவர்கள். இந்த இரு தரப்பினர்களுக்கும் இடையே நடக்கும் இணையதள போர் பொதுவெளியில் இரு கட்சிகள் மீதான பார்வையை தீர்மானிக்கின்றது. ஒரு விரிவான ஒப்பீட்டு அட்டவணை. அச்சம் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். முதன்மை முழக்கம் நாம் தமிழர், புரட்சி செய்வோம், பிறப்பெங்கும் எல்லா உயிர்க்கும், அரசியல் எதிரி திராவிட மற்றும் தேசிய கட்சிகள், ஊழல் மற்றும் பிளவுவாத அரசியல், வாக்கு வங்கி, தமிழ் தேசிய உணர்வுள்ள இளைஞர்கள், சினிமா ரசிகர்கள் மற்றும் நடுநிலை இளைஞர்கள், நிதி ஆதாரம், தொண்டர்களின் பங்களிப்பு, விஜயின் சொந்த முதலீடு மற்றும் ஆதரவாளர்கள் இறுதி ஆய்வு. விஜயின் அரசியல் வருகை என்பது சீமானுக்கு ஒரு அரசியல் நெருக்கடியை என்பதை விட சீமான் இதுவரை பேசி வந்த மாற்று அரசியல் எனும் கருத்தாக்கத்தை சலசலக்க வைத்துள்ளது. சீமான் ஒரு தத்துவவாதியாக இருக்கும் வேளையில் விஜய் ஒரு செயல் வீரராக தன்னை நிலைநிறுத்த முயல்கின்றார். 2026 இவர்கள் இருவரும் மோதிக்கொள்வது திராவிட கட்சிகளின் அதிகாரத்தை தக்க வைக்க உதவக்கூடும். மாறாக இவர்கள் இருவரும் ஒரு பொது புள்ளியில் சந்தித்தால் அது தமிழக வரலாற்றில் 1967க்கு பிறகு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும். தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டு காலமாக நீடித்து வரும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை உடைக்கப் போவது யார் என்ற கேள்விக்கு இதுவரை சீமான் என்ற பெயரே பதிலாக இருந்து வந்தது. ஆனால் நடிகர் விஜயின் வருகை அந்த பதிவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியலில் ஈவரா பெரியாரின் தாக்கம் தவிர்க்க முடியாதது. சீமானின் விமர்சனங்கள். பெரியாரை ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக ஏற்கும் சீமான் அவரை தமிழ் தேசியத்திற்கு எதிரான திராவிட அடையாளமாகவே பார்க்கின்றார். இது பெரியாரின் ஆதரவாளர்களிடையே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இடைவெளியை உருவாக்கியுள்ளது.
விஜய் தனது கொள்கை தலைவர்களின் ஒருவராக பெரியாரை முன்னிறுத்துகின்றார். இதன் மூலம் திமுகவின் திராவிட மாடல் வாக்குகள் சிதைக்கவும் முற்போக்கு சிந்தனை கொண்ட இளைஞர்களை தன் பக்கம் இழுக்கவும் அவர் திட்டமிடுகின்றார். இது சீமான் இதுவரை அடைய முடியாத ஒரு வாக்கு வங்கியை விஜய் எளிதாக சென்றடைய உதவுகிறது. தமிழக தேர்தல்களில் பெண்களின் வாக்குகள் எப்போதும் வெற்றியாளரை தீர்மானிப்பவை. சீமானின் ஆக்ரோஷமான பேச்சுக்கள் இளைஞர்களை கவர்ந்தாலும் குடும்பத் தலைவிகள் மற்றும் பெண்களிடையே அவர் ஒரு போராளியாக பார்க்கப்படுகிறார். திரைத்துறையில் அமைதியான நாயகன், குடும்ப பாங்கானவர் என்ற பிம்பம் விஜய்க்கு பெண்களிடையே மிகப்பெரிய ஆதரவை ஏற்கனவே பெற்று தந்துள்ளது. அரசியலிலும் இதே மென்மையான போக்கை அவர் கடைபிடிப்பதால் நாம் தமிழர் கட்சியால் ஈர்க்க முடியாத பெண் வாக்காளர்களை விஜய் தன் பக்கம் திருப்பவுள்ளார். அரசியல் கட்சிகளின் வெற்றி அவற்றின் கிளை கழகங்களை பொறுத்தது. நாம் தமிழர் கட்சியின் பலம் பல ஆண்டுகளாக சீமான் உருவாக்கியுள்ள தம்பிகள் படை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் களத்தில் வேலை செய்யக்கூடியது. ஒவ்வொரு ஓட்டிலும் அவர்களுக்கு என ஒரு அடையாளம் உள்ளது. விஜயின் பலவீனம். விஜயை பொறுத்தவரை அனைத்தும் தலைமையை சார்ந்தே உள்ளது. மாவட்ட மற்றும் நகர அளவில் அவருக்கு அனுபவம் வாய்ந்த அரசியல் நிர்வாகிகள் இன்னும் உருவாகவில்லை. சீமானின் தொண்டர்களிடையே இருக்கும் சித்தாந்த ரீதியான வேகம் விஜயின் அரசியல் ரசிகர்களிடம் தேர்தல் களத்தில் இருக்குமா என்பது பெரிய கேள்வியாக காணப்படுகிறது. பொருளாதார ரீதியாக சொன்னால் மாற்று அரசியல் என்பது ஒரு சந்தை என்றால் அதில் சீமான் மட்டுமே இதுவரை ஏகப்போக்காக இருந்தார். தற்போது விஜய் நுழைந்திருப்பது சீமானின் வாக்காளர்களை பிரிக்கிறது. விஜய் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சாதி வாரியான கணக்கெடுப்பு, ஆதரவு, நீட் எதிர்ப்பு போன்றவை சீமான் ஏற்கனவே பேசி வரும் விஷயங்கள்தான். ஒரே கொள்கையை இருவர் பேசும் போது அங்கு யார் அதிகம் செல்வாக்குள்ளவர்கள் என்ற போட்டி உருவாகிறது. இது சீமானை தனது உரையாடல் பாணியை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளியுள்ளது. பாஜக மற்றும் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் இந்த இருவரின் வளர்ச்சியையும் உற்று நோக்குகின்றன. சீமானின் தமிழ் தேசியவாதம் தேசிய கட்சிகளுக்கு எப்போதும் அச்சுறுத்தலாகவே இருந்து வருகிறது. ஆனால் விஜயின் மதசார்பற்ற மற்றும் சமூக நீதி முழக்கங்கள் தேசிய கட்சிகளுக்கும் குறிப்பாக காங்கிரசுடன் எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைய வாய்ப்புள்ளது ஆக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. இது சீமானை இன்னும் தனிமைப்படுத்தக்கூடும். சீமான் ஒரு நீண்ட தூர ஓட்டப்பந்தய வீரர். அவர் மெல்ல மெல்ல தனது வாக்கு சதவீதத்தை 1% 7% வரை உயர்த்தியுள்ளார். ஆனால் விஜய் ஒரு மின்னல் வேக ஓட்டப்பந்தய வீரர். அவர் நேரடியாக பெரிய வெற்றியை எதிர்பார்க்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் வேகம் சீமானின் நிதானமான வளர்ச்சியை தடுக்குமா அல்லது இருவரும் இணைந்து புதிய வரலாற்றை படைப்பார்களா என்பதுதான் தமிழ் மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு. விஜயின் அரசியல் நகர்வுகள் சீமானை தனது அரசியல் உத்திகளை மறுபரிசீலனை செய்ய வைத்திருப்பது மட்டுமே நிதர்சனம். தமிழக அரசியல் வரலாறு ஒரு முக்கியமான சந்திப்பில் நிற்கின்றது. 60 ஆண்டு காலம் திராவிட அரசியல் மரபு முதன்முறையாக அதன் வேர்களில் இருந்து சவால்களை சந்தித்து வருகிறது. இதில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆகிய இருவருமே மாற்றம் என்ற ஒற்றை சொல்லை முன்வைத்தாலும் அவர்கள் பயணிக்கும் பாதைகள் வெவ்வேறானவை. சீமான் கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழக வீதிகளில் விதைத்த தமிழ் தேசியம் என்ற விதை இன்று ஒரு மாற்று அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளது. அவர் ஒரு சித்தாந்த கருவியாக நின்று இளைஞர்களின் அரசியல் புரிதலை மாற்றியமைத்துள்ளார். மறுபுறம் விஜயின் ஒரு மக்கள் திரள் நாயகனான களம் புகுந்துள்ளார். சீமானின் அரசியல் என்பது தர்க்கம் மற்றும் உணர்ச்சி சார்ந்தது. விஜயின் அரசியல் என்பது நம்பிக்கை மற்றும் கவர்ச்சி சார்ந்தது. இந்த இரண்டுக்கும் இடையிலான போட்டி தமிழக வாக்காளர்களின் முதிர்ச்சியை சோதிக்கும் ஒரு களமாக 2026 அமையும். விஜயின் வருகை திராவிட கட்சிகளுக்கு செல்லும் வாக்குகளை விட சீமான் போன்ற மாற்று சக்திகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த வாக்குகளையே அதிகம் குறிவைக்கிறது. இது ஒரு எதிர்மறை விளைவு ஏற்படக்கூடும். அதாவது மாற்று அரசியல் பேசும் இருவர் மோதிக்கொள்வது இறுதியில் தற்போதைய அதிகார
அமைப்பிற்கே சாதகமாக முடிய வாய்ப்புள்ளது. எனினும் தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு மூன்றாம் அணி அல்லது புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாக வேண்டுமெனில் இந்த இரு சக்திகளும் தங்களுக்குள் இருக்கும் ஈகோ மற்றும் சித்தாந்த முரண்பாடுகளை களைந்து ஒரு புள்ளியில் இணைய வேண்டியது வரலாற்றின் தேவையாக இருக்கிறது. இந்த இருவரின் போட்டியால் விளையாட போகும் மிகப்பெரிய நன்மையாக பார்க்கப்படுவது அரசியல் மயமாதல். இது தேர்தல் அரசியலில் ஆர்வம் காட்டாத நடுநிலை இளைஞர்கள் மற்றும் முதன்முறை வாக்காளர்கள் இப்போது விஜயின் வருகையால் அரசியலை உற்றுநோக்க தொடங்கியுள்ளனர். சீமான் ஏற்கனவே உருவாக்கியுள்ள அரசியல் விழிப்புணர்வுடன் விஜயின் மக்கள் செல்வாக்கும் இணையும் போது தமிழகத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் இருமுனை போட்டி முடிவிற்கு வந்து ஒரு பல்முனை போட்டி உருவாகும் சூழல் கனிந்துள்ளது. நிதர்சனமாக சொன்னால் சீமான் ஒரு கலகக்காரராக இருந்து அமைப்பை மாற்ற முயல்கின்றார். விஜய் ஒரு பரிந்துரையாளராக இருந்து அமைப்பிற்குள் மாற்றத்தை கொண்டு வர முயல்கின்றார். அதிகாரத்தை காப்பாற்றுவது மட்டுமே அரசியல் அல்ல. அரசியல் அதிகாரத்துவத்திற்கு உண்மையான மாற்றம் என்ற அடிப்படையில் பார்த்தால் 2026 சீமான் மற்றும் விஜய் ஆகியோரின் வெற்றி அல்லது தோல்வி என்பதை தாண்டி அவர்கள் தமிழகத்தில் அரசியல் விவாத பொருளை எங்கு கொண்டு வைக்கின்றார்கள் என்பதே முக்கியம். இறுதியில் சித்தாந்த பிடிவாதமும் மக்கள் செல்வாக்கும் மோதிக்கொள்ளும் இந்த யுத்தத்தில் யார் மக்களின் அன்றாட தேவைகளையும் வாழ்வாதார உரிமைகளையும் மண்ணின் உரிமைகளுடன் இணைக்கப் போகின்றார்களோ அவர்களே திராவிட கட்சிகளுக்கு உண்மையான மாற்றாக உருவெடுப்பார்கள். தமிழகத்தின் அடுத்த அரை நூற்றாண்டு அரசியல் இந்த இருவரின் நகர்வுகளை பொறுத்தே அமையப் போகின்றது என்பது மட்டுமே திண்ணம்.